Dear students, this is Standard 4, Term 3, English. Today, we are going to see the lesson 1, the best policy. The best policy lesson நம்ம இன்னைக்கு பார்க்க போறது let us learn. We are going to read the lesson. Yes. I'm going to tell you the story, the best policy. What is policy? The best policy? எஸ், ஒரு பர்சன், ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு சிறந்த கொள்கைகள் இருக்கணும், அப்படிதானே? ஒரு அதாவது நம்ம ஒரு கிளாஸை விட்டு இன்னொரு கிளாஸுக்கு போறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்? ஆக்சுவலி கல்வி கத்துக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறோம், பாடம் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறோம், நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்கூலுக்கு போறோம். அப்ப நம்ம சும்மாவா போறோம்? இல்ல, நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஸோ தட் இஸ் பாலிசி. சேம் வே, ஒவ்வொரு மனுஷன் நல்லா வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னா he should have some best quality. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹானஸ்டி, நேர்மையா இருக்கிறது, ஹானஸ்டி உண்மையா இருக்கிறது, பொய் சொல்லாம நேர்மையா இருக்கிறது. குட் பிஹேவியர், நல்ல நன்னடத்தை இருக்கணும் அவன்கிட்ட. யாருக்கிட்டையும் தன்மையா பேசக்கூடிய ஒரு பண்பு இருக்கணும். டிசிப்ளின், சொல்ற பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய குணம் இருக்கணும். அதே மாதிரி ஹெல்பிங் அதர்ஸ், நம்ம சொல்லாமையே இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய மனசு ஒருத்தருக்கு வேணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல பண்புகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த கொள்கைகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சிறப்புகள் இருந்தாவே கண்டிப்பா the life will be a successful one. Okay children, we'll go to the lesson now. இந்த ஸ்டோரியில அந்த வள்ளி என்ற கேர்ள் என்ன பண்ணிருக்கா பாருங்க. I give the missing things to the owner or the police. Do you? She is asking us. என்ன கேக்குறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா, இப்போ ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கா, ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது, உடனே எடுத்து வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்ல நம்மளுக்கு. அந்த தாட் வரக்கூடாது. இந்த பொருள் யாருக்கு சேரணுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லையா, அவங்களை யாருன்னு தெரியலையா, கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் அதுதான் செய்வேன் அப்படிங்கிறான். ஸோ இங்க நம்மளுடைய குணமும் அதுதானே. அப்ப கண்டிப்பா யார் பொருள் மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்மளுடைய பொருட்களை வச்சு நம்ம நிறைவா இருக்கணும். சரிங்களா? Shall we see the story, the best policy? My picture dictionaryல இன்னைக்கு நமக்கு dictionary words என்னென்னு பார்க்கலாம். The first one, foothill. What is foothill? Foothillனா மலையுடைய அடிவாரம் அப்படின்னு சொல்லலாம். மலை அடிவாரம். A low hill at the base of a mountain. Okay, a low hill at the base of a mountain. So ஒரு பெரிய மலைக்கு கீழே ஒரு சின்ன குன்றுகள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, foothill. Okay, next one, throne. Throneனா என்னது? The chair of a ruler. The chair of the ruler. அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசருடைய நாற்காலி, அதுதான் throne. ஓகேவா? இதை பார்த்த உடனே சேர் அப்படின்னு சொல்லியிருப்போம், பட் திஸ் இஸ் நாட் அ சேர். இது அரசருடைய அரியணை சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல நம்ம அரசருடைய அரியணை, த்ரோன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும், அத த்ரோன். Nurture. Next one is nurture. Nurture is nothing but taking care. அதாவது ஒரு குழந்தைய ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அது வளர்ற வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளையும் செய்வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ, ஃபுட்டுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பிட வைக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து எவ்ரிதிங் ஷீ வில் டூ இல்லையா. அது நடக்கிற வரைக்கும், அது கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் நடக்க வைக்கிற வரைக்கும் எல்லா செயல்பாடுகளையும் ஒருத்தர் செய்யறாங்க. So that is nurture. It may be taking care of child-ஆ இருக்கலாம், இல்லைன்னா taking care of a plant. ஒரு பிளான்ட்டை பார்த்துக்கிறது கூட nurture தான். ஓகே, nurture. Next one, prison. Prison இது என்னது? சிறைச்சாலை. ஓகே, ஸோ சட்டத்தை மதிக்காதவங்க எல்லாம் எங்கே செல்வார்கள்? சிறைச்சாலைக்கு செல்வார்கள் இல்லையா. ஸோ look at the meaning. A place where people who do not follow the law are locked up. That is the meaning. Okay, so if a person
does not obey the law. லாவை மதிக்கல, அதாவது நம்மளுக்கு ஒரு certain law இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு law இருக்கு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா he will be locked up in the prison. Next one, brass. Brass is nothing but a metal. It's a metal which is made up of mixture of copper and zinc. Copper and zinc சேர்ந்த கலவை தான் brass. செம்பு அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல, brass. So that's all. These are all the meanings or picture dictionary what they have given there. Okay, now we are going to see the lesson, the 7 seeds. What is the name of the lesson we are going to see now? The 7 seeds. 7 seeds. Seeds na விதைகள் இல்லையா? 7 seeds. வித்தியாசமா இருக்குல்ல topic. We'll enter into the lesson. Yes, it is a kingdom story. ஒரு அரசனை பற்றிய ஒரு story. Okay, shall we see the story now? Before entering into the story, I'll tell you the meanings. நான் ஒரு important meanings எல்லாம் மட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த மீனிங்ஸை படிச்சுட்டு நம்ம லெசனை படிச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு கதை ஈஸியாகவே புரியும், இங்கிலீஷ்லேயே புரிஞ்சிடும் நம்மளுக்கு ஸ்டோரியை. ஓகே, we will read the meanings now. The first one, flourished. Flourished-னா என்னது? To be strong and healthy. ஓகே, ஒரு நல்ல செழிப்பா வலுவா இருக்கக்கூடிய ஒரு இதுவை தான் என்னன்னு சொல்லுவோம், flourished. Whether it is a country or a person, எது வேணா இருக்கலாம். ஒரு கண்ட்ரியா இருந்தா அந்த நாடு சிறப்பா இருக்கு, செழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு பர்சனா இருந்தா அந்த பர்சன் நல்லா வெல்த்தியா இருக்காரு, நல்லா இருக்காரு, உடல் நல்ல குறைவில்லாம ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். That is flourished. Flourished is nothing but to be strong and healthy. The next one, revered. Revered is nothing but to feel great respect. அந்த மனிதனுக்கு ஒரு சிறந்த நல்ல பெயர் இருக்கு, revered, like rewarded. Next one, aging. Aging na வயசாயிடுச்சு, to become old, வயதானவர்கள் அவங்களதான் வந்து என்ன சொல்லுவோம், aging. Adopt. Adopt na to take a child into your family and treat him or her as your own child by law. அதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறது சட்டப்படி. So that is adopt. Next one, honest. Honest இந்த பாடத்துடைய மெயின் மைய கருத்தே honest தான். Honest is nothing but நேர்மையா இருக்கிறது, telling the truth, always telling the truth. Okay, so that is the main theme of the story. Okay, now we will go to the story. இப்போ உங்களுக்கு மீனிங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆகலாம். I will read the story now. Long ago, there was a kingdom at the foothills of Anaimalai. The kingdom flourished in trade and arts under the rule of their king's rule. He was revered by all. It has been 30 years under his rule now. One day, the aging king woke up worried. He was getting very old and had no heir to take his place. He decided to adopt and raise a child as the heir, but he knew that the adopted child must be honest. Have you understood the story? Okay, let me say the story once again. So long ago, there was a kingdom at the foothills of Anaimalai. So na sonne foothills is nothing but Malai Adivaram. Endha Malai Adivaram? Anaimalai. Anaimalai என்ற அடிவாரத்துல ஒரு சின்ன kingdom. There is a kingdom. ஒரு அரசன், ஒரு அரண்மனை இருந்தது. The kingdom flourished in trade and arts under the rule of their king's rule. So அந்த அரசர் வந்து அந்த கண்ட்ரி, அந்த நாட்டை ரொம்ப செழிப்பா கொண்டு போனார். வியாபாரத்திலையும் சரி, கலையிலையும் சரி, கலை பண்பாடு எல்லாத்துலேயுமே சரி சிறப்பா இருந்துச்சு அந்த நாடு. He was revered by all. So he was rewarded. அதனால அந்த அரசரை எல்லாருமே
பாராட்டினாங்க. It has been 30 years under his rule now. ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும்? அவரு 30 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. Now the 30th year is running. அத்தனை ஆண்டுகள் அவரு அந்த நாட்டை எவ்வளவு அழகா செழிப்பா கொண்டு போயிருக்காரு பாருங்க. One day the aging king woke up worried. So what happened? ஒரு நாள் என்னாச்சு, இந்த அரசர் வயசாயிடுச்சு. 30 ஆண்டுகள்னாவே அவருக்கு வயசாயிருக்கும். ஸோ வயசான அந்த அரசர் வந்து திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிட்டாரு. woke up. அது கூட எப்படி? worried, கவலையோட. என்ன கவலையா இருக்கும்? He was getting very old and had no hair to take his place. So there is no hair. hairனா என்னதுங்க? நம்மளுடைய முடி இல்ல. this is அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. ஓகே, there is no princess. அவளுக்கு ராஜாவுக்கு அடுத்து எந்த குழந்தைகளுமே இல்லை அந்த நாட்டை பார்த்துக்கிறதுக்கு. அந்த கவலை தான் அவருக்கு. நம்மளுக்கு அடுத்து இந்த நாட்டை பார்த்துக்கக்கூடிய திறமை யாருக்குமே இல்லையே, நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் கவலைப்பட்டு என்ன பண்ணாரு? he decided to adopt and raise a child as the heir, but he knew that the adopted child must be honest. ஸோ என்ன டிசைட் பண்ண ஆரம்பிச்சாரு? சரி, நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணா என்ன, தத்து எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆனா தத்தெடுக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ஹானஸ்ட். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு திறன் கொண்ட, அதுக்கு இவருக்கு அடுத்து இன்னொருத்தர் தான் ஆளணும் அந்த நாட்டை அப்படின்னும் போது அவருக்கு ஏற்ற மாதிரியே திறமைசாலியாகவும் நேர்மையாகவும் இருந்தா மட்டும்தான் ஒரு நாட்டை நம்மளால செழிப்பா ஆள முடியும். ஸோ அதே பண்பு தான் அவருக்கும் இருந்தது. நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தை, நம்ம அடாப்ட் பண்ணி வரக்கூடிய குழந்தை ஒரு நேர்மையான குழந்தையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு பாருங்க. To find the child, he held a competition in his kingdom that was open to all. The competition had many levels and spanned for nearly 6 months. At the end of it, 5 boys and 5 girls made it to the very last round. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong, and capable. We will read the meanings now. Competition na enadhu? The first one, competition. It's nothing but an event where people can participate in it. So ஒரு விளையாட்டு போட்டி, அந்த மாதிரி ஒரு போட்டிகள், competition. Next one, spanned. What is spanned? Extend. It's extend from side to side. விரிஞ்சுக்கிட்டே போறது. Spanned. Okay, ஒரு முடிவே இல்லை. It has been spanned. Next one, seemed. Seemed na என்னது? To give the impression of doing something. So I'm doing something. அதாவது என் மேல ஒரு என்ன பண்றது? ஒரு ஈர்ப்பு. Seemed. Intelligent. Clever. அறிவாளியா இருக்கிறது. Intelligent. Capable. So I can do anything. That is capable. என்னால முடியும். Capable. I can do. Ability to do something. Okay, that is capable. Okay, now have you understood the meaning? We will read the story. So அப்ப அரசர் என்ன பண்ணாரு? ஒரு சைல்ட அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. ஸோ அந்த சைல்டை தேடி போறாரு. அதை எப்படி கண்டுபிடிக்க போறாருங்கிறத பார்க்கலாம். To find the child, he held a competition in his kingdom that was open to all. ஸோ அவங்க அரசர்கள் அவங்களுடைய கிங்டம்குள்ளேயே, அவங்களுடைய அரசவைக்குள்ளேயே, அரியணைக்குள்ளேயே என்ன பண்றாரு அவரு? சிறந்த ஹார் யாரு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால ஒரு காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு அந்த அரசர். ஒரு போட்டி. இந்த போட்டிகள்ல எல்லாருக்குமே வாய்ப்புகள் உண்டு. என் நாட்டில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த போட்டியில கலந்துக்கலாம். அனைத்து குழந்தைகள், பொதுவாக குழந்தைகளுக்கு தான் அவருக்கு வாய்ப்பு தராரு. ஏன்னா குழந்தைகள் தானே வேணும் அவருக்கு. ஸோ அதனால குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்குமே வாய்ப்புகள் உண்டு. யார் வேணா இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய அரண்மனையில சொல்றாரு. The competition had many levels and spanned for nearly 6 months. So 6 months வரைக்கும் அந்த காம்படிஷன் வந்து நடந்துகிட்டே இருந்ததாம்.
அப்ப எவ்வளோ காம்படிஷன் வச்சிருக்காரு பாருங்க. இட் ஹாஸ் பீன் ஸ்பேண்ட். அவ்வளோ லாங் ஒரு காம்படிஷனுக்கு போனோம்னா இன்னொரு காம்படிஷன் வருது. அடுத்தது அவர் தன்னுடைய நாட்டுக்கு தேவையான இளவரசனையும் இளவரசியும் என்ன பண்றாரு? அவரு தேர்ந்தெடுக்கிறாரு. 6 மாதங்களா. How many months? Nearly for 6 months. 6 months அவர் காம்படிஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்துட்டாரா? At the end of it, 5 boys and 5 girls made it to the very last round. So கடைசியா என்ன ஆச்சு? இவ்வளோ குழந்தைகளை பார்த்துட்டு கடைசியா ஒரு எண்டில் வரும்போது ஒரு 5 பாய்ஸையும் 5 கேர்ள்ஸும் தேர்ந்தெடுக்கிறாரு. லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கணும். திஸ் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. அந்த 5 கேர்ள்ஸும் 5 பாய்ஸும் செலக்ட் ஆயிட்டாங்க. இப்போ இதுல இருந்து ஒருத்தரை அவர் வந்து செலக்ட் பண்ணணும் இல்லையா? There seemed little to separate them. There seemed little, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ இணையா இருக்காங்களாம். இவனுக்கு இதை கம்பேர் பண்ணா அவன் அதுல சூப்பரா இருக்கான், அவன் இதில் கம்பேர் பண்ணா இதுல சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் how they were intelligent. Each one of them was intelligent, strong and capable. So they are very intelligent, strong and capable to do all the work. அப்ப அவங்களை எப்படி அதுல இருந்து எப்படி நம்பர் 1 நம்ம பெஸ்டா செலக்ட் பண்றது? இப்ப அரசர் யோசனை பண்றார். அடுத்து என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். Look at the next thing. The king said, I have one last test for you all. The one who passes this test will be the winner. As you all know, the winner will be the heir to my throne. He continued, our kingdom depends on agriculture. So the new leader must know how to grow plants. Here are 7 seeds of wheat for each of you. Take them home, plant and nurture them for 6 weeks. At the end of 6th week, we shall see who has done the best job of nurturing them. That person will be the heir to the throne. So what he said, we'll go through the meanings. Winner yaru? Jaikaradu. Yes, a person who wins the competition. Winner. Heir na enna? One who receives property from an ancestor. So மூதாதையர்கள் கிட்ட இருந்து தன்னுடைய அரசவை இல்லையா ஒரு பொருட்கள் இல்லையா அவங்களோட சொத்து அனுபவிக்கக்கூடிய person தான் வந்து heir. Next one, throne. Throne is nothing but the chair where the king or the queen sits. நம்ம first day பார்த்தோம் இல்லையா அரசருடைய அரியணை. Throne. Next one, agriculture, விவசாயம், farming. Nurture na என்னன்னு பார்த்தோம், taking care. So to help something to grow. இந்த இடத்துல வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, so we will see. இப்போ நான் என்ன சொன்ன கடைசியா அந்த அரசர் என்ன பண்ணாரு? அடுத்தது 5 பாய்ஸும் 5 கேர்ள்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுல பெஸ்ட் ஒன் யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைனல் காம்படிஷன் வச்சிருக்காரு. லாஸ்ட் காம்படிஷன் என்னன்னா, the king said, I have one last test for you all. உங்களுக்கு எல்லாம் கடைசியா நான் ஒரே ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். The one who passes this test will be the winner. So இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்றவங்க மட்டும்தான் the winner அப்படின்னு சொல்லிடுறாரு. As you all know, the winner will be the heir to my throne அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வின்னர் யாரோ அவர் தான் வந்து என்னுடைய அரியணைய ஏற்க முடியும் எனக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு கண்டினியூ பண்றாரு. Our kingdom depends on agriculture. So the new leader must know how to grow plants. So கடைசியா என்ன சொல்லிட்டாரு? என்னோட கிங்டம், என்னுடைய அரண்மனை ஃபுல்லாவே வந்து என்னோட நாடு முழுக்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்குரிய நாடு தான் என்னுடைய நாடு. அந்த விவசாயத்தை எந்த ஒரு குழந்தையால ஒரு சின்ன பிளான்ட் க்ரோ பண்ண முடியுதோ அவங்க தான் என்னுடைய லீடர் அப்படின்றாரு. இல்ல நம்ம சிம்பிளான ஒர்க் கொடுத்திருக்காரா? எஸ், here are 7 seeds of wheat for each one of you. So ஒவ்வொருத்தருக்கும் 7 விதைகள், 7 seeds. Okay, the story ஓட டைட்டில் the 7 seeds. நான் 7 seeds கொடுப்பேன். இந்த 7 seeds கொண்டு போய் you take them home, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. Plant and nurture them for 6 weeks. So nurture, so you are helping the
seed to grow இல்லையா? அது நல்லா plant பண்ணி நல்லா வளர வைங்க. 6 வாரம் உங்களுக்கு டைம். 6 weeks. At the end of the 6th week, we shall see who has done the best job of nurturing them. So 6 வாரங்கள் முடிவடைஞ்சு யார் அழகா அந்த செடிய நல்லா வளர வச்சு எடுத்துட்டு வரீங்க நான் பார்க்க போறேன். That person will be the heir to the throne. So என்ன சொல்லிட்டாரு? அந்த மாதிரி 6 வாரங்கள் முடிந்து யாரு செடிய அழகா வளர வச்சு கொண்டு வராங்களோ அந்த பர்சன் தான் என்னுடைய அரியணையை ஏத்துக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லிடுறாரு. Can you guess how the king would find the honest kid using the seeds? So, can you guess how the king would select the heir for the throne? வெறும் seeds வச்சுட்டு எப்படி அவருடைய அந்த த்ரோனுக்கு ஒரு ஹையரை கொண்டு வருவாருன்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களால? ஒரு சின்ன seeds வச்சுட்டு எப்படி அவரு எப்படி அவரு தன்னுடைய இளவரசரோ இளவரசியோ தேர்ந்தெடுத்திருப்பாரு? Is it possible? யோசனை பண்ணிட்டே இருங்க. இதுக்கான விடைய நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ல சொல்றேன். We will continue in part 2. The story will be continued in part 2. Till then, watch the video and part 2 will be come as soon as possible. Okay, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்த எல்லாருக்கும் thank you. Please like, share, subscribe and give your comments. Thank you.